என்ன இசை, 9 சுமங்கலி வந்து சாப்பிடணும்னு வேண்டிக்கிறியா? வேண்டிக்க வேண்டிக்க, அப்பயாவது உன்னோட பாவம் போகுதான்னு பாப்போம். ஏய், என்னடி முறைக்கிற? கர்ப்பமா இருக்குன்னு நீ சொன்ன பொய்யதான் இன்னைக்கு உன் அத்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க. உன்னை தண்டிக்காம பாத்தியா, அந்த கடவுள் அத்தைய தண்டிக்கிறாரு. இங்க பாரு, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நேரா அத்தை ரூமுக்கு போய் நடந்தத சொல்லு. நீ உண்மைய சொன்னா உன் அத்தை குணமானாலும் ஆகலாம்ல. இசை, இசை, அங்க பாரு. இசை, அப்பா, அக்கா, வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. அக்கா, என்ன ஸ்ரீஜா அது? வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க. ஹர்ஷினி, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உட்கார்ந்து சாப்பிடுங்க. யாரையும் சாப்பிட வர வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோம். எப்படி இவங்கெல்லாம் வந்தாங்க? ஏங்கா, இவங்க யாரும் நீங்க வர வேண்டாம்னு சொன்ன ஆளுங்க இல்லையேக்கா. நல்லா பாருங்க. எல்லாரும் உட்காருங்கம்மா. அப்போ எப்படி வந்தாங்க? இசை சுமங்கலிக்கெல்லாம் சாப்பாடு போடுறான்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஸ்ரீஜா. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு ஸ்ரீஜா. அம்மன் படத்துல கூட சௌந்தர்யா சாப்பாடு போட்டு காத்துட்டு இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் ரம்யா கிருஷ்ணன் தான் வந்து 8 அம்மனை வர வைப்பாங்க. அப்படியே இப்பவும் நடக்குது பாரு. அக்கா, அது படம். அங்க ஆசாமிய கூட சாமி ஆக்கலாம். இங்க சாமி எல்லாம் வெறும் நம்பிக்கைதான்க்கா. நீங்க விருந்து வச்சு கூப்பிட்டா சாமி வந்து சாப்பிடுமா? நேத்துல இருந்து எனக்கு என்னமோ உண்மையாவே அம்மன் தான் ஹெல்ப் பண்றாங்களோன்னு தோணுது ஸ்ரீஜா. அக்கா, என்ன குழப்புற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க சாமிக்கு இசைக்கு ஹெல்ப் பண்ண வர்றதுதான் முக்கியமான வேலையா? பேசாம இருக்கீங்களா? கடுப்பு ஏத்திக்கிட்டு எதையாவது பேச வேண்டியது. இந்த விஷயம் எங்களை தவிர யாருக்கும் தெரியாதே. உனக்கு எப்படி தெரியும்? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? சும்மா நீங்களா குத்து மதிப்பா ஏதாவது சொல்லாதீங்க. நான் குத்து மதிப்பா சொல்றேனா?
இங்க வேற யாருக்குமே தெரியாம உங்க 2 பேருக்குள்ள மட்டுமே வச்சிருந்த ரகசியத்தை அப்பட்டமா நான் சொன்னதுக்கு அப்புறமும் இன்னுமா உங்களுக்கு சந்தேகம் தீரல? அக்கா எனக்கு என்னமோ இவங்க பேசுறது சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்குக்கா. நமக்கு தெரியாம இசை இவங்கள வேவு பார்க்க அனுப்பியிருப்பா போல இருக்கு. இங்க பாரு, உண்மையை சொல்லு. இசை தானே உன்னை வேவ் பார்க்க அனுப்பி வச்சா? உனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? அப்படிதானே? இத பாரு. ஏய், இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? ஸ்டேஜா, எனக்கு இவங்களை பார்க்க ரொம்ப பயமா இருக்கு ஸ்டேஜா. இவங்க சாதாரண மனுஷே கிடையாது. அம்மா, நீங்க யாருன்னு தெளிவா சொல்லுங்க. யாருக்கும் தெரியாம நாங்க ரகசியமா பண்ண விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இன்னுமா உங்களுக்கு என்ன தெரியல? நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. சுபத்ரா. அம்மா. அம்மா, அப்பா சுபத்ரா. அம்மா. அத்தை. 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 ஐயோ, அத்தை, உங்களுக்கு சரியாயிடுச்சா? ஐயோ, அத்தை கப்ப இறங்கிடுச்சு. நான் நல்லா ஆயிட்டேன் இசை. ஐயோ, அத்தை, கடவுளே, அத்தைக்கு சரியாயிடுச்சு. அத்தை, நீங்க சரியாயிட்டீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. அழாத இசை. வர்ஷினி, வாங்க அத்தை. அம்மா வர்ஷினி, சுபத்ரா. அத்தை பாரு. அம்மா, அத்தைக்கு சரியாயிடுச்சு பாரு வர்ஷினி. ஆமா அக்கா, அத்தை நல்லா ஆயிட்டாங்க. அம்மா அம்மா இப்ப எப்படிமா இருக்கு? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். இங்க நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராகவ். அந்த 9 பொண்ணுங்களும் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் நான் பொழைப்பனா மாட்டேனான்னு பயந்துகிட்டு இருந்தேன். சுபத்ரா. ஆனா அவங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ண அடுத்த நிமிஷமே என் உடம்பும் மனசும் அப்படியே முன்ன விட அவ்வளவு சுறுசுறுப்பாயிடுச்சுப்பா. அம்மா, உங்களுக்கு இப்படி மாறணும் நம்ம இசை அவ்வளவு கஷ்டப்பட்டா. இசை,